ஏசப்பா மரணத்தை ஜெயித்தாங்க. தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் உலகத்தை ஜெயிப்போம், மரணத்தை ஜெயிப்போம். எல்லா விதத்திலையும் மரணத்தை ஜெயிக்கணும். வியாதி, அதனால் மரணத்தை ஜெயிக்கணும். தற்கொலை முயற்சி, அதனால் மரணத்தை ஜெயிக்கணும். ஆக்சிடென்ட், விபத்து, அந்த மரணத்தை ஜெயிக்கணும். அது மட்டும் இல்லை, பொருளாதாரத்தில் இருக்கிற மரணத்தை ஜெயிக்கணும். குடும்ப பிரிவினையில் இருக்கிற மரணத்தை ஜெயிக்கணும். அந்த மரணத்தின் ஆவி தான் தரித்திரமாக வாழ வைக்கும். மரணத்தின் ஆவி தான் நம்மளை அவமானப்படுத்த வைக்கும். மரணத்தின் ஆவி தான் நம்மளை தோற்று போக வைக்கும். மரணத்தின் ஆவி தான் நம்ம பணத்தை இழக்க வைக்கும். மரணத்தின் ஆவி தான் நமக்கு வீண் செலவு வர பண்ணும். மரணத்தின் ஆவி உங்களை சாகடிக்கணும், உங்களை அவமானப்படுத்தணும், அவமானத்திலே கூறி குறுகி சாகணும், வியாதி வந்து சாகணும். ஆமாம், ஃபீல் பண்ணி ப்ரெஷர், சுகர்லாம் எகிரணும் அப்படின்னு சண்டை சச்சரவு அப்படின்னு என்னதையா ஏற்படுத்தி உங்களை மரணத்தை கொண்டு வரணுங்கிறது பிசாசுடைய சித்தம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவன் உண்டாகும், அது பரிபூரணம் அடையும் வந்தேன் என்று சொன்னார். மரணம் அதுக்கு எதிர்ப்பதம் ஜீவன். பிசாசுக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால ஜீவனை இழந்து மரணத்துக்குள்ள மனசை விழுந்துட்டான். இயேசு திரும்ப எதை தர வந்தார் என்றால் ஜீவனை தரவும், அது பரிபூரணம் அடைந்து நித்திய ஜீவனை பெறவுமே வந்தார். நீங்கள் நித்திய ஜீவனோடு வாழும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மரணத்தை அனுமதிக்காதீங்க, காலதாமதத்தை அனுமதிக்காதீங்க. கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு கொடுத்தே ஆகணும். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. நிறைய பேர் வாழ்கிறாங்க,